வணக்கம். நான் உங்கள் பாரதி அன்புத்தமிழர். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு கீழே நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவர் எப்படி நடந்து கொண்டாலும் கோபமே படமாட்டாருங்க. ஆனால் சிஷ்யர்களுக்கெல்லாம் குருவை எப்படியாவது கோபப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் குரு அதுக்கு அசரவே இல்லைங்க. அவர் அவமானப்படுத்த கூட செஞ்சாங்க. அப்போவும் குரு கோவப்படவே இல்லை. அதில் ஒரு சிஷ்யன், குருவே, எப்படி நடந்தாலும் உங்களுக்கு கோபமே வரமாட்டேங்குது, அது என்ன ரகசியம்? அந்த ரகசியத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, ஒரு ஏரியில் வெற்று படகுல தியானம் செய்வது என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் தியானம் செஞ்சபோது என் படகு மேலே ஏதோ ஒன்று வந்து முட்டிக்குது. என்னப்பா அவ்வளோ அஜாக்கிரதையாக யார் என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணிருக்கிற ஏதோ ஒன்று வந்து முட்டுது அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போது ஒரு வெற்று படகு, யாருமே இல்லை அந்த படகுல. அந்த படகு வந்து அவரோட படகுல முட்டி அவர் தியானம் கலைஞ்சிருது. அப்போது யார் கோவப்படுத்தினாலும் அந்த வெற்று படகு தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி தான். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் கோவப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா யார் என்னை கோவப்படுத்தினாலும் எனக்கு அந்த வெற்று படகு ஞாபகம் வரனால வெற்று படகு மேலே என் கோபத்தை காட்ட முடியாது. அதனால் யாருக்கிட்டையும் கோவப்படுறதில்லை அப்படின்னு சொன்னாராம். கோபத்தை வந்து பல வகையில் பிரிக்கலாங்க. கோபம் தன் அறிவை இழக்க நேரிடும். கோபம் நம் உடலை கெடுக்கும். கோபம் நம் நடத்தையை கெடுக்கும். நம்ம ஒருத்தருக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருந்தாலும் நம்ம கோபத்தினால் வெளிப்படுற அந்த ஆக்ரோஷம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு அவர்கள் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தில் வீணாக போயிடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டேயும் கோபப்படாமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.